நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி ரோட்ல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் எதுக்கு இந்த ரவுடி தொழில்? இதை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் செஞ்சு வாழலாமே. எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது முடியாது. அப்பா அம்மா யாருன்னு தெரியாம அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் தான் நான். படித்தது எல்லாமே அவங்களால தான். நான் ஒரு முன்கோவி. அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது டிகிரியோடு சேர்த்து ரவுடிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் கூட இருக்கிறவங்களுக்காக செய்ய போய் கடைசியில் அதை என் தொழிலாகவே மாற்றிக்கிட்டேன். எனக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. எனக்குன்னு யார் இருக்கா? குடும்பமா, குட்டியா? மேடம், சாலினியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க மேடம். உங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஏதாவது காசு? ஐயோ, பணம் கொடுக்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க மேடம். எனக்கு உங்க அன்பே போதும். சரி, நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க மேடம். நீங்க உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். வரோம் மேடம். ஒரு நிமிஷம். உங்க புது மருமக எப்படி இருக்காங்க மேடம்? நல்லா இருக்காங்க. ஓ, இல்லை, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு எங்கேருந்தான் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியா? அந்த மாதிரி எதுவும் பிரியங்கா என்கிட்ட சொல்லலையே. உங்களுக்கு தெரியும்னா என்கிட்ட சொல்லிருப்பாளே. ஓ, அப்போ நான் அந்த பொண்ணு மாதிரியே வேற யாரையாவது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. என் மேல அன்பு காட்டுறவங்களுக்கும் பாசம் காட்டுறவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ரோட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. சரி சாலினி, போலாமா? அண்ணே, என்ன நடக்குதுன்னு இங்க? ஆமா, உங்களுக்கு தானே அடிபட்டது. ஆனா அந்த பொண்ணு மனசு எதுக்கு வலிக்குது? பாண்டே, இந்த ரூட்டு வேற மாதிரி இருக்கு. ஆமா வாசு, நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். 10 பேர் வந்தா கூட சமாளிக்கக்கூடிய ஆண்டனிய 4 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்கன்னா அப்ப மனசு ஒரு நிலையில இல்ல. பாப்போம். என்கிட்ட கூட சொல்லாம எங்க போன ஜெயந்தி? என்னங்க, ஆண்டனியை யாரோ வெட்டி போட்டுட்டாங்கன்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஷாலினி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அவளை எப்படிங்க தனியா அனுப்புறது? அதான் அவளை கூட்டிட்டு போய் நானும் பார்த்துட்டு வந்தேன். நான் போக வேண்டாம்னு சொன்னேன். அப்போ என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது, அப்படித்தானே? ஏன் பிரியங்கா அப்படிலாம் சொல்ற? அப்பா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டனி யாரு? அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆஃப்டர் ஆல் 50க்கும் 100க்கும் அடிதடி பண்ற ஒரு லோக்கல் ரவுடி, அக்யூஸ்ட் கிரிமினல். அவனை தேடி இவங்க எதுக்காகப்பா போகணும்?
அம்மா மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் ஷாலினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கும் இது கொஞ்சம் கூட அழகில்ல. பிரியங்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு ஜெயந்தி. நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஷாலினியை கூட்டிக்கிட்டு ஆண்டனியை பார்க்க போனது தப்பு. ஏங்க நீங்களுமே அப்படி பேசுறீங்க? ஷாலினி உயிரை அவன் எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கான். ஒரு மரியாதைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். இருக்கட்டும், மரியாதைக்காக ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ரவுடிங்க தங்குற இடத்துக்கு ஷாலினியை கூட்டிட்டு போனது தப்பு ஜெயந்தி. தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா நான் யாரா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவேன். அது என்னோட குணம். அதுக்காக யாரும் என் மேல கோவப்பட வேண்டாம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குமா? அந்த அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் உள்ள உறவு தான் வேணும். தகுதி இல்லாத உறவையெல்லாம் வெட்டி விட்டுடணும். ஷாலினியை கூட்டிட்டு போய் நீங்க அவனை பார்த்ததுனால அவன் இந்த உறவை வளர்த்துக்கிறதுக்காக திரும்பவும் அவன் இந்த வீட்டுக்கு வருவான். அப்புறம் நீங்க இந்த வீட்ல இருந்து வேற ஒரு உறவை இழக்க வேண்டியது இருக்கும். எல்லாரையும் வேதனைப்பட வைக்கிறதுக்கு நான் சில முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். பிரியா, பிரியா. ஜெயந்தி, பிரியங்கா எல்லாத்தையும் அன்பு காட்ட தெரிஞ்ச பொண்ணுமா. அந்த பொண்ணு எடுக்கிற முடிவுல எதா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கும். நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அம்மா, ஏ பாண்டி, அண்ணன் ஏன் தனியா உட்காந்துருக்காரு? பாப்போம். ஹலோ, என்ன ஷாலினி வந்துட்டு போனதுல இருந்து இந்த உலகத்திலே இல்லையா? கனவா? கனவுல நீங்களும் சாலினியும் சினிமால வர மாதிரி டூயட் பண்ணீங்களா? இல்லடா, என்னை பார்க்க சாலினி வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அடிபட்டு கிடக்கிற தெரிஞ்சு சாலினி முகத்தில் எவ்வளோ வேதனை பார்த்தீங்களாடா. சே, திரும்பி போகவே முடியாமல் அவள் மனசு போடுற தவிப்பை கவனிச்சிங்களாடா. நான் இந்த தொழிலெலாம் விட்டுட்டு மற்றவங்க மாதிரி நல்லவனாக இருக்கணும்னு சாலினி ரொம்ப ஆசைப்படுறாடா. அப்போ சாலினிக்கு உங்க மேல லவ் இருக்கு. மனசுல லவ் இருந்தாதான் இப்படி எல்லாம் தோணும். சரி விடு, நாளைக்கே போய் சம்பந்தம் பேசிடுவோம். அண்ணன் என்ன சொல்றீங்க? இங்க பாரு, உனக்கு தயக்கமா இருந்தா சொல்லு, நாங்க போய் சாலினியை பார்த்து பேசி கல்யாண டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டே பொறுங்கடா. ஒருவேளை சாலினி மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டா என்னால் தாங்கிக்க முடியாதுடா. சாலினி மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் லைஃப்பில் வந்ததை நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துருவான்டா. அதுலேயும் ஒரு சுகம் இருக்கு இல்லடா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதே படத்துல வர்ற முரளி மாதிரி மனசுக்குள்ளேயே காதல வச்சுக்கிறது கொஞ்சம் கூட சரி வராது. சாலினியை லவ் பண்ணா நேரா போய் சொல்லு, இல்ல அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி ஒரு முடிவு எடுத்தா எனக்கும் சந்தோஷம்தான். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா செஞ்சு கொடுப்பேன். வாசு, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, பார்த்தல. தண்ணி
மெதுவா 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 மெதுவா. விடு விடு விடு. ஐ ஆம் ஸ்டடி. 2 ஃபுல்லு போட்டாலும் நான் மிலிட்டரிக்கார மாதிரி செடியா நிற்பேன். ஏய், ஊ, கண்ணாத்தா கண்ணாத்தா. யோ பகலே குடிச்சிட்டு வந்துட்டியா? தம்பி தம்பி. வணக்கம் வணக்கம்மா. யாரையா நீ? நீ தான் இந்த ஆளுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தியா? என்னடி இது? தம்பி கிட்ட போய் கோச்சுக்கிற? தம்பி யார் தெரியுமா? ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். யாருல? நான் யாரு என்னன்னு தெரியாமல, நான் கேட்காமல, ஐயோ ஊட்டி 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 கொடுத்தார. அது மட்டும் இல்ல, விதவிதமான சைட் டிஷ், லெக் பீஸ் என்ன, பிரியாணி என்ன, என்னமோ ஒரு வர்மா வாங்கி கொடுத்தீங்களே என் தம்பி, அது என்ன வர்மா? அது ஷவர்மா. அரே கலாத்தா, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த வர்மாவை நான் சாப்பிட்டதே இல்லை. எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? இதை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லடி, தம்பியோட கார்ல பெரிய காரு, அதுல ஏசியெல்லாம் போட்டு என்ன பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படிதான் கோவப்படுறதோ? போய் டீயாவது காஃபியாவது எடுத்துக்கிட்டு வாடி. நிறுத்து. இதுக்கு மேல டீ காஃபி வேற குடிப்பீங்களா? தம்பி முதலா வீட்டுக்கு வந்திருக்காரு. சும்மா கத்தாம குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாடி. ஆமாயா, புருஷனை குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்தவனுக்கு உபசரணை பண்ண சொல்றியா? தம்பி பெரியாடு பெரியாடு. மன்னிப்பு. என்னது? வாயா. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக். ஏண்டி, நம்ம சூர்யாவோட தம்பி பேரு கார்த்தி தானே? ரொம்ப முக்கியம். நீங்க கோச்சுக்காதீங்க தம்பி, என் பொண்டாட்டி இப்படிதான், ரொம்ப அழகி, ஆனா அறிவில்லை. நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க டென்ஷனை குறைக்க நாம பாருக்கு போய் 2 பெக்கு போட வேண்டி இருக்கும். போலாமா? நீங்க கோச்சுக்காதீங்கக்கா, எல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கு தானே. லைஃபே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. ஆமா ஆமா ஆமா. ஐயோ நிறுத்து. தம்பி, நீ நல்லா குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. எதுக்கு ஏன் குடிய கெடுக்கிற? அடி 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 சொல்லிக்கிட்டே இருக்க, நீ தம்பி கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. கோவப்படுறதா? தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் வீடு எங்க இருக்கு? வருவேன் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பெத்தவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லி காரி துப்புவேன். ஓகே ஓகே ஓகே. இவன் இப்படித்தான் ஆரம்பிச்சுட்டான்னா அவ்வளவு சீக்கிரத்துல நிறுத்த மாட்டான். இவன் வாயி சரியான சுண்ணாம்பு கால்வாயி, கேட்கிறவன் காதுல ரத்தம் வராம நிறுத்தவே மாட்டான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அக்கா 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 அக்கா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு மெய்யப்பா அண்ணனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் ஒரு பாசத்துல ஒரு கேட்காமலேயே ரொம்ப வாங்கி கொடுத்துட்டேன். அதான். ஏன் தம்பி, உன் கண்ணுல ஏதாவது ஃபால்ட்டா? ஏன் இந்த மூஞ்சி உனக்கு பிடிச்சிருக்கா? உலகத்துல இந்த மூஞ்சி யாருக்காவது பிடிக்குமா தம்பி? ஆமா தம்பி, இந்த மாதிரி கும்முன்னு இருக்கிற ஃபிகர்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யோ, என்ன ரொம்ப கொழுப்பா? திமிரா? உள்ளவா, உன்னை பாத்துக்கிறேன். நீங்க வாங்க தம்பி. எங்க எங்க? இந்த வழியா அப்படியே அந்த பக்கம் போய் இறங்குனா ஒரு பார் இருக்கு, ஒரு 2 பேக்கு போட்டுடலாம். எதுக்கு? உங்க பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குவா. மெய்யப்பண்ண, உடம்பு இவ்வளவு பெருசு வளர்ந்திருந்தா மட்டும் போதாது, பொண்டாட்டிய அடக்கி வைக்க தெரிஞ்சிருக்கணும். தம்பி,
என் பொண்டாட்டி உடம்ப பாத்தீங்கல்ல, அவ உடம்புக்கு என் உடம்பு தாங்காது தம்பி. அப்ப சரி. தம்பி 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 தம்பி, என்ன விட்டுட்டு போறீங்க? எப்ப பாக்குறது? அதான் போன் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, கூப்பிடுங்க. கண்டிப்பா பாப்போம். நல்லா இருக்கு. உள்ள போனா அடிப்பாளோ? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். கண்ணாத்தா கண்ணாத்தா. தம்பி தம்பி தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக், சொல்லு. ஜூலி, நீ சொன்னிய அந்த மெய்யப்ப, அவனை பார்ல பார்த்த, நல்லா கவனிச்சேன். ஐயோ, அந்த ஆள் மேல கை வச்சிட்டியா? கவனிப்புனா அந்த மாதிரி கவனிப்பு இல்ல, இது நல்ல கவனிப்பு. மூக்கு முட்டை குடிக்க வச்சு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி, அந்த ஆள் போதையில ஏதாவது உளர்னானா? ஏதாவது உண்மை தெரிஞ்சுதா? எதுக்கும் தெளிவான பதில் கிடைக்கல. நீ அவன் வீட்டுக்கு போய் நல்ல விதமா பேச்சு கொடுத்து நெருங்கி பழகு. ஓகே. பாவம், படிப்பறிவில்லாத முட்டாளுங்க. அவன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் திமிர் இருக்கு. நீ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணா நமக்கு தேவையானதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஷாலினியோட பிறப்பு, அவ அம்மா யாரு, அப்பா யாரு, அவளோட எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும். ஓகே கார்த்திக், நீ சொல்ற மாதிரியே நான் மையப்பன் வீட்டுக்கு போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உண்மை எல்லாத்தையும் கறக்குறேன். ஓகே? ஓகே ஜூலி, நான் ஒன்ன மட்டும் தான் நம்பியிருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு தேவையான தகவல்களை நீ தருவேன்னு நம்புறேன். யா, ஓகே கார்த்திக். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியங்கா. பாய். பாய்.